ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद नरा शिवाचार्य गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की, श्रील गुरुदेव की, निताय गौर प्रेमानंदे। हरे कृष्णा। எதில் விட்டா நான் ஒரு காருக்காக்கு நம்ம இதை பார்த்துருந்தோம் லாஸ்டா. பிரபாவுடைய லாஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் இல்லையா, கடைசி காலங்கள், பிரபாவுடைய கடைசி காலங்கள் எப்படி அவர் கழிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாதரிசன் லண்டன் எங்கே இருக்கிறாரு? லண்டனில் இருக்கிறார். ஜென்மாஷ்டமி டே, ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் என்னது? பிரபாருடைய அப்பியரன்ஸ் டே, அவர் பிறந்த நாள். ஓகே, ஸோ அது வந்து நந்தோ உற்சவம் சொல்லுவாங்க. ஏன்னா நந்த மகாராஜா கிவிங் ஃபீஸ்ட் எவ்ரிவன், எல்லாருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார்? விருந்து கொடுக்குறாரு. அதான் வந்து ரொம்ப விசேஷமான நாள். நம்ம எப்படி இருப்போம்? ஃபாஸ்டிங் வந்து ஒரு மிட் நைட் வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிரெயின் பிரசாதம் அது சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் திருப்பி என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி ஃபாஸ்டிங் தான். திருப்பி ஆஃப்டர்நூன் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரேக் பண்ணுவோம், நந்த மகாராஜ் ஃபீஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி தான் ஜென்மாஷ்டமி வழக்கம் பண்ணுவோம். இப்போ பிரபாதர் வந்து அந்த 1977 இது வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் மந்த்து. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நினைக்கிறேன், ஆகஸ்ட் மந்த்து, ஆகஸ்ட் 1977. பிரபா டிசம்பர் ஆனது வந்து நவம்பர் 1977. ஓகே, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3 மாதம் தான் இருக்குது டிசம்பர் ஆகுது. ஆனால் எங்கே இருக்கார் பிரபா? லண்டனுக்கு இருக்கார். அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா ஒன்லி எலும்பு தான் இருக்குது, ஒன்லி ஸ்கெலிட்டன் ஒன்லி இஸ் தேர் இன் த பாடி. ஓகே, நத்திங் எல்ஸ் இந்த பாடி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரபாதர் கூட்டு வராங்க. பிரபாதர் வந்து ஜென்மாஷ்டமி டே அன்னைக்கு டவுன் டவுனில் இருக்க ஒரு டெம்பிள் இருக்குல்ல, லண்டனில் 2 டெம்பிள் இருக்குது. ஒன்று பக்தி வேதாந்தா மேனாரில் வந்து தேர்ஸ் எ டெம்பிள், அது வந்து ஜார்ஜ் ஹாரிசன் கொடுத்தது. ஓகே, அது வந்து ராதா கோகுலநந்தா. பிரபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விருந்தாவனில் இறந்தா என்ன, லண்டனில் இறந்தா என்ன, நான் வைஷ்ணவன் மக்தியில் இறக்குறேன். அவருடைய சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வைகுந்த மனிதர்கள், அதனால் உங்கள் கையில் உங்கள் முன்னால் இருந்தாலும் எனக்கு வைகுண்டம் தான் அப்படின்றார். சப்போஸ் நான் அமெரிக்காவில் இறந்துட்டேன்னா மேன்ஹட்டனில் இருக்க பெரிய பில்டிங், இஸ்கான் பில்டிங் மேலே வந்து புதைச்சிருங்க அப்படின்றார். ஓகே, இந்த மாதிரி செயின். ஸோ அதனால் பிரபாதர் வந்து அடுத்த நாள் வந்து லண்டன் போகணும். லண்டனில் டவுன் டவுன் முதல்ல அங்கே தான் டெம்பிள் வச்சுருந்தாங்க பரி. இப்போயும் அங்கே இருக்க டெம்பிள் அது வந்து ராதா லண்டனீஸ்வர். இந்த ராதா லண்டனீஸ்வர் பாஸ்டை வந்து ரொம்ப நல்லா பார்த்தோம். அது எப்படி அந்த டிடிஏ வந்தாங்க. அப்போ இஸ்கானுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எதுவுமே கிடையாது. அந்த டிடிஏ ஃப்ரீயாக அப்படியே வந்தாங்க அவங்க கூட, அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த டிடிஏ வந்து ஒரு இந்தியன் என்ன பண்ணார், மார்பிளில் வந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வச்சாங்க. எங்கேருந்து? ராஜஸ்தான்லேருந்து லண்டனுக்கு. இஸ்கான் கிடையாது, சம்மன் எல்ஸ். ஓகே,
வந்த உடனே அந்த டிடியில் வந்து ராதானுடைய ஒரு விரல் ஃபிங்கர் வந்து இதாகிடும், பிரேக் ஆகிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு கிளப்புக்காக வாங்கியிருந்தாங்க, இந்த இந்தியன் கிளப்புக்காக வாங்கியிருந்தாங்க. ராஜஸ்தான் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. பிரபுபாதரை கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் இஸ்கானுக்கு வந்து வில் கிவ் இட் அஸ் எ டொனேஷன், நன்கொடையாக கொடுக்குறோம் இஸ்கானுக்கு இந்த ராதா கிருஷ்ணாவான்னு சொல்கிறாங்க. பிரபுபாதர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அவர் பிரபுபாதர் போகிறார். போயிட்டு சும்மா எல்லாம் பேசுகிறாரு. பட் இஸ் நாட் டாக்கிங் வித் டிடியை பற்றி மாத்திரம் பேச மாட்டேங்கிறார். எல்லாம் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டிடியை பார்க்கலான்றார். பிரபுபாதர் ரொம்ப கண்டுக்கிடவே இல்லை. கடைசியில் சரி ஓகே லெட் அஸ் see the டிடி அப்படின்றார். டிடியை பார்க்கலான்னு சொல்லி போனோடனே டிடி பார்த்தோன்னே ஓகே ராதாகிருஷ்ணா டிடி அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் ரொம்ப இது பண்ணல. ஏன்னா பிரபுபாதோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் இது. அப்புறம் ஒரு டிசைபிளை கூப்பிட்றாரு. தூக்க முடியுதா பாரு அப்படின்றார். ஓ நல்லா ஹெவியாக இருப்பாங்க அமெரிக்கன்ஸ்லாம். வந்து ஒருத்தர் தூக்குறாரு, வெயிட்டாக இருக்கு. அதனால் ஓகே பிரபுபாதர் வெயிட்லாம் இல்லை அப்படின்றார். இன்னொருத்தரை கூப்பிட்றாரு. முன்னால் அதை தூக்க முடியுதா பாருன்றார். அவரை தூக்குறாரு. கிருஷ்ணாவை தூக்குறாரு. வெயிட்டாக இல்லை பிரபுபாதர், 2 பேர் போங்க வேனில் வைங்க அப்படின்ட்டார். வேனில் கொண்டு வச்சுட்டாங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் சொல்லி நாங்களே ஃபார்மலாக வில் கிவ் இட் டு இஸ்கான், ஒரு செரமனி மாதிரி பண்ணி வில் கிவ் இட் டு இஸ்கான் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் நல்லா வி வில் டேக் கேர் ஆஃப் த டிடி, நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் டிடி, நீ கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவர் நடந்துகிட்டே இருக்கிறார். அந்த வீட்டுக்காரர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. நாங்கள் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டே வர்றாரு. பிரபா வண்டி மேலே ஏறி வந்துட்டாரு. கிளம்பலாம் அப்படின்ட்டார். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு கிட்னாப் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்கள் ஃபீல் பண்ணாங்க. பிரபா கொஞ்சம் போனதான் வண்டி நிப்பாட்ட சொல்கிறார். நிப்பாட்டிட்டு அப்படியே சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். இவர் பேர் ராதா லண்டனீஸ்வர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறாரு. ஓகே, இந்த ராதா லண்டனீஸ்வர் வந்து பரி டவுன், பரி பிளேஸ், டவுன் டவுனில் பரி பிளேஸ் இடத்துல இருக்கு. ஓகே, இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ அதனால் அங்கே போய் நம்ம இது பண்ணலாம்னா எல்லாம் அவரால் பிரபாவில் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக். சிங்க மாதிரி லயன் மாதிரி அவர் என்ன பண்ணுவார், he will give lectures. ஓகே, பிரபாவில் இருக்க மாதிரியும் ஒரு சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் அந்த மாதிரி he will give lectures. ஆனால் பிரபுபாதர் இங்கே இப்போ அவரால் பேச முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறது, அவர் கீர்த்தன்லாம் பண்ணும்போது அவருக்கு கண்ணீர் வரும். ஓகே, எக்ஸ்டசி, தட்ஸ் கால்ட் எக்ஸ்டசி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அப்படி ஒரு தம்ஸ் அப் கொடுத்தானா போதும், டிவோடிஸ்லாம் நல்லா ஒயர குதிப்பாங்க. நல்லா அவங்களுக்கு என்க்ரீஸ் ஆகிடும். அவங்க எல்லாம் புரியும் பிரபாதி லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு, அதனால் நான் பிரபாதை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நோ ஒன் வில் ட்ராவல், யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். இருந்தாலும் பிரபாதனுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இஸ் ட்ராவல் டு லண்டன். அந்த வயசில் எல்லாரும் விருந்தாமல்ல தன்னுடைய உயிரை விட்டுறோம்னு நினைக்கிற இடத்துல வந்து பிரபுபாதர் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு அந்த வயசில் வர்றாரு. யோசிச்சு பாருங்க, முதல்ல அவருக்கு வந்து 2 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதுதான் யூஎஸ் போனார். ஓகே, அதுக்கப்புறமும் ஹி காட் அ ஸ்ட்ரோக் 1967 இல்லையா. அதுக்கப்புறம் விண்டாவில் வந்து திருப்பி போகும்போது அவருக்கு பிரெயினில் ஒரு மாதிரி இந்த காதில் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது, ஏரோப்ளைன் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரிலாம் அவருக்கு தொல்லைகள் இருந்தாலுமே இதெல்லாம் பொருட்படுத்தாமல் he was always traveling. 14 times உலகத்தையும் சுற்றி வந்தார். ஓகே, all over the world 14 times. ஸோ பிரபா என்ன பண்ணார், இந்த மாதிரி அடுத்து வியாச பூஜை அடுத்த நாள் 81st பர்த்டே, இந்த வியாச பூஜை லண்டனில் கொண்டாடுறாங்க. ஓகே, அப்போ பிரபா வந்து தன்னுடைய இளமை பருவத்தை நினைவு கூறுறார், குழந்தை பருவத்தை நினைவு கூறார். அந்த குழந்தைய இருக்கும்போது அவருக்கு ஒரு மாமா வந்து என்ன சொன்னாங்கன்னா நந்துலான்னு சொல்லி பேர் வைக்கணும்னாலும். நந்துலால் ஏன்னா நந்துவோடைய லால் யார், குழந்தை யார், கிருஷ்ணா. அந்த மாதிரி ஒரு பேர், ஏன்னா அந்த நாள் தான் பிறந்தார், அதுக்கு அடுத்த நாள் பிறந்தார் இல்லையா. அதனால் நந்துலால் சொல்லி பேர் வைக்கணுன்றார். ஏன்னா அந்த மகாராஜ் அன்னைக்கு வந்து பிராமணர்களுக்கு நன்கொடை வழங்கினார். ஸோ அதனால் பெரிய கேக் கொண்டாராம், பயங்கர பெரிய கேக். பிரபாதர் வெட்டுறாரு, ஆனால் அவர் டேஸ்ட் பண்ணல, எல்லா பக்தர்களும் சாப்பிட்றாங்க கேக். ஓகே, ஸோ பிரபாதர் வந்து பேச முடியாதனால என்ன சொல்றாருன்னா தமால் கிருஷ்ண மகாராஜா பேச சொல்றாரு. தமால் கிருஷ்ண மகாராஜ் பேசுறாரு அன்னைக்கு லெக்சர். அடுத்த நாள் பார்த்தா
பிரபுபாவுடைய ஹெல்த் வந்து பயங்கரமாக மோசமாயிடுச்சு லண்டன். இப்போ என்ன பிளான் வச்சுருந்தாங்கன்னா, ஒன்ஸ் ஐ கோ டு லண்டன் தென் they'll go to நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு கடைசியில் இந்தியா வரதான் பிளான். இப்போ ரொம்ப ஹெல்த் ஒஸ்ட் ஆன உடனே பிரபா என்ன சொல்லார், இந்தியாவுக்கு போகலான்னு திங்க் பண்ணுறாரு. ஓகே, கொஞ்ச நாள் சொல்லிட்டுருக்காரு இந்தியாவுக்கு போகணும். ஏன்னா இந்தியாவில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாம்பேயில் வந்து 1970 வந்து ஐ பாட் அ லேண்ட் ஜுகு டெம்பிளுக்கு. ஆனால் இன்னும் கட்டி முடிக்கல. நான் இறக்க முன்னாடி அதை திறந்துடணும் அப்படின்னு பிரபாதுக்கு ஒரு ஆசை. பாம்பே ப்ராஜெக்ட் முடியல, இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த பாம்பே ஜுகு டெம்பிளுடைய ப்ராஜெக்டை முடிச்சிடணும்னு சொல்லி பிரபா என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு ஒன்றும் ஆசைப்படுறாரு. ஓகே, ஸோ அங்கே போனாலுமே அவருடைய இதயம் ஃபுல்லாக இந்தியா தான் இருக்கு. பிரபா வந்து உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் 3 திறந்தார். மாயாப்பூர், விருந்தாவன், பாம்பே. ரொம்ப ஹியூஜ் டெம்பிள்ஸ். ஓகே, அதனால் பிரபா வந்து இந்த உலகத்துக்கே இட் வில் கிவ் எ ஷெல்டர்னாரு. மாயாப்பூர் வென்எவர் டிவோட்டீஸ் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு மாயாப்பூர் போயிடணும். ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, நம்ம பேட்டரியெல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கும் மாயாப்பூர். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அவர் சொல்கிறார், நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தேன்னா இந்த பாம்பே டெம்பிள் ஓப்பனிங்கை பார்க்கலான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் அமைதியாக இறக்க முடியும் என்னால் அப்படின்ட்டார். ஓகே, ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு போக முடியாதுன்னு பிரபுபாதன் முடிவு பண்ண உடனே நிறைய பக்தர்கள் என்ன ஆகிட்டாங்க, அப்செட் ஆகிட்டாங்க. இது என்ன அமெரிக்காவுக்கு வர மாட்டேங்கிறாங்க பிரபுபாதன்னு சொல்லி. இருந்தாலும் அவங்களுக்கு புரியுது ஹெல்த் கண்டிஷன், அவருடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. ஓகே, ஸோ டெய்லி மார்னிங் டெம்பிள் வராரு. ஆனால் கிளாஸ் கொடுக்க மாட்டார். ஓகே, அப்போ பிரம்மானந்த சுவாமி வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கார். ஆப்பிரிக்காவில் ப்ரீச் பண்ண போயிருக்கார் பிரம்மானந்த சுவாமி. இவர் தான் ஃபஸ்ட்டு டிசேபிள். எங்கே, நியூயார்க்கில். பயங்கர வெயிட்டாக இருப்பார். 11 years ago, 11 வருஷத்துக்கு முன்னால் நியூயார்க்கில் பார்க்கில் ஃபஸ்ட்டு டைம் ஆடினது வந்து பிரம்மானந்த பிரபு தான். அவரும் இப்போ ஆப்பிரிக்காவில் வந்திருக்கார். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, லண்டன் வந்தோடனே பிரபா ஆடுறார், மேலே கீழே குதிக்கிறார். ஓகே, பிரபாதா சிரிச்சுட்டே கை தட்டுறார். பிரம்மானந்த ஆடினவுடனே தான் மற்றவங்களாம் ஆடுவாங்க நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு டைம் இந்த பார்க்கில். ஓகே, அதே மாதிரி இப்போ பிரம்மானந்த சுவாமி ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே லண்டனில் ஆடுறாரு. ஸோ பிரபார் வந்து கோகுல்நந்தா ராதா கோகுல்நந்தாட்ட ப்ரே பண்ணுறார், என்னை தயவு செய்து ராதா ராசவிகாரியோடைய சேவையில் ஈடுபடுத்துங்க. ராதா ராசவிகாரி வந்து இஸ்கான் ஜுகு டெம்பிளில் உள்ள டிடியோட நேம். அவர் இங்கேருந்து முதல்ல நிறைய பிரச்சனை வந்தது இல்லையா, அப்போ வந்து ராதா ராசவிகாரிக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார், ஐ வில் பில்ட் அ நைஸ் டெம்பிள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறார். நான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான கோயிலை கட்டித்தரேன்னு சொல்கிறார். அதனால் இந்த சர்வீஸை நான் முடிச்சிடணும்னு சொல்லி பிரபா ஆசைப்படுறாரு. இந்த விட நான் இந்த லண்டனில் இந்த வந்த கிரைசிஸ் நான் தப்பிச்சிட்டேன்னா, உயிரோடு இருக்கிறேன்னா, நம்ம விருந்தாவன் பரிக்கிரம் பண்ணலாம். என்னை பல்லக்கில் தூக்கிட்டு போகணும், நான் விருந்தாவனை பரிக்கிரம் பண்ணணும் ஆசைப்படுறேன்றார். அது லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா விருந்தாவன் பரிக்கிரம் பண்ணுவாங்க பல்லக்கில் கொண்டு போய். இது பிரபாவுடைய ஆசை. இது மாதிரி நிறையா இது அவர் சொல்லியிருக்கார். ஓகே, நிறையா விதமான ஆசைகளை அவர் சொல்லியிருக்கிறார். திருப்பி போகும்போது என்ன ஆயிடுச்சு, நிறைய ஏர்போர்ட்டை டிலே ஆகுது. பிரபா அது காலில் வந்து ஏர் ஃபோனை மாட்டிடுறாரு. சுத்தமாக கிருஷ்ணராஜ் லெக்சர்லாம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி மாட்டிடுறாரு. ஓகே, கீர்த்தன் கேட்குறாரு. அப்போ வந்து அப்படியே ஆடிக்கிட்டே கீர்த்தன் கேட்குறாரு பிரபா. ஓகே, கடைசியில் ஏர் ஃப்ளைன் ஏறிட்டாங்க. கடைசியில் பாம்பே வந்துட்டாங்க. பாம்பே வந்து இறங்கியாச்சு. இப்போ செப்டம்பரில் வந்து இறங்கியிருக்காங்க பாம்பே. ஓகே, பாம்பே வந்து கிளைமேட் ஹாட்டாக இருக்குது. ஓகே, ஹரிகேஷாவில் ஜுகு டெம்பிள் போகிறாங்க நேராக. இந்த டைம் இது எலிவேட்டர் ஒர்க் ஆகுது, லிஃப்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ கிரிராஜ் மகாராஜ் கூப்பிட்றாங்க. பிரபா சொல்கிறார் கிரிராஜ் மகாராஜ்கிட்ட, சோமையா அப்படின்னு சொல்லி பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் நான் பார்த்துருக்கேன். அவர் பெரிய காலேஜெலாம் தொடங்கிக்கிறார்.
கூகுளில் பார்த்து அதுக்கப்புறம் மிஸ்டர் சோமையான்னு போட்டு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பிஸ்னஸ்மேன். அவர் வந்து என்னை விருந்தாவனில் பார்க்க வந்தாருன்னு சொல்கிறார் பிரபாதர். நான் வந்து படுத்துருக்கும் போது வந்து பார்க்க வந்தார், எனக்கு உடம்பு சொல்லாதப்ப. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அழ ஆரம்பிச்சான் பிரபாதர் பார்த்தோம். இந்த சோமையன் இந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர் வந்து அவரை வந்து நிறைய வெல்விஷர் இருக்கான் பிரபாதர். அப்புறம் பிரபாதர் சொல்கிறார், இந்த மாதிரி லண்டனில் சூப்பராக இருந்துச்சு எனக்கு, ப்ளசன்ட் டேஸ், கீர்த்தன் நல்லா இருந்தது. அப்போ இப்போ கிரிராஜ் மகாராஜ் கேட்குறாரு, உங்களுக்கு இந்த சுத்தியல் அடிக்கிறது இந்த மாதிரி வேலை நடக்குதுல்ல டெம்பிளில், அதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாதர் சொல்கிறார், இல்லை இல்லை இது மியூசிக் மாதிரி இருக்குங்க அப்படின்னு. எனக்கு மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குது. பிரபாவுடைய குரு மகாராஜ் இதே மாதிரி தான் ப்ரெஸ்ஸை வந்து டிடி ரூம் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ப்ரெஸ்ஸில் சத்தம் வரும் இல்லையா, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கேட்பாங்க, என்ன டிடி தூங்குறாங்களே இருக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது மியூசிக் தான் அப்படின்வாங்க. அதனால் பிரபாதம் அதே மூட் தான். ஓகே, இதெல்லாம் எனக்கு இடைஞ்சல் கிடையாதுன்ட்டார். இந்த சவுண்ட்ஸ் எனக்கு டிஸ்டர்பே பண்ணாது. லண்டனில் வந்து எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது, அங்கே அமைதியாக இருந்துச்சு என்வரான்மெண்ட், ஆனால் எனக்கு ஈர்ப்பு கொள்ளலை. இங்கே வந்து சத்தமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சிட்டிலையும் எனக்கு பாம்பே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் மோஸ்ட். ஸோ இப்போ கர்கமுனி சுவாமிகிட்ட ஒரு ரிப்போர்ட் வருது. ஸ்ரீமத் பாகவதம் கம்ப்ளீட்டாக செட்டாக என்ன பண்ணுறாங்க, சைத்தன்ய சரிதாமம் ஸ்ரீமத் பாகவதம் செட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. எங்கே, இந்தியா ஃபுல்லாக இருக்க லைப்ரரி யூனிவர்சிட்டியில் வந்து செல் பண்ணுறாங்க செட்டாக. அப்படி தான் REC திருச்சியில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் வாங்கினேன் இல்லையா. செட்டாக செல் பண்ணுறாங்க. இந்த பிரபாதர் சொல்கிறார், யாரெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரியில் ப்ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டஸ்ட்டை எடுத்து என் தலையில் வச்சுப்பேன் பிரபாதர், அவங்க தூசி எடுத்து என் தலையில் வச்சுப்பேன் பிரபாதர். ஓகே, லோகநாத் மகாராஜ் சொல்கிறாங்க, நான் இந்தியா வில்லேஜ் ஃபுல்லாக புல்லா காட்டில் இது பண்ணுறேன், ட்ராவல் பண்ணி ப்ரீச் பண்ணுறேன்றார். பிரபாதர் ரொம்ப பிடிச்சிருக்காது. ஸோ அதனால் இதுவரையும் அவர் டாக்டரை பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஓகே டாக்டர் பார்க்கலான்றார். ஓகே, லண்டனில் இருக்கும்போது டாக்டர் சொல்கிறார், இஸ் வெரி டிஃபிகல்ட் பேஷண்ட்றார். ஏன் நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்றார் இந்த டாக்டர். ஓகே, ஏன்னா அங்கே இருக்க டாக்டர் அலோபதி டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பிளட் எடுப்பாங்க, சாம்பிள் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இது பிரபா சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டார். ரொம்ப கெஞ்சுவாங்க டிசேபிள்ஸ்லாம், இந்த மாதிரி ஏதாவது டாக்டர் வேணும், சம் ஹஸ்பண்ட் ஹேஸ் பி ரிக்வயர்ட், ஏதாவது ஒரு கணவன் வேணும், கணவனே இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு பெண் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க வாதிடுவாங்க. அதனால் ஏதோ ஒரு டாக்டர் வேணும், அட்லீஸ்ட் கவிராஜாவது கூப்பிட்டு வரேன், ஆயுர்வேத கவிராஜ் சொல்லுவாங்க. சரி கூப்பிட்டு வாங்கன்னு 2 நாளைக்கு சாப்பிட அதுக்கு அவர் சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி அவர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஓகே, அவர் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, உண்மையை சாப்பிடவே மாட்டார் அந்த மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய வாரங்கள் என்ன பண்ணிட்டார், சாப்பிடல, ஆனால் காம்ப்ளான் குடிக்கிறார் ரொம்ப நாளாக. ஆனால் இப்போ காம்ப்ளான் பின்பாடிட்டார். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டோட என்ன யூஸ், நேச்சுரலாக கிடைக்குது ஃப்ரூட்ஸ்லாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேண்டு ஃப்ரோசன்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரிசர்வ்டு ராட்டன் ஃபுட் அழுகின உணவுலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க. 7 மாதம் 8 மாதம் உள்ள உணவுலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வந்து கோல்டு மில்க் குடிக்கிறீங்க, இந்த காம்ப்ளான் வந்து ஃப்ரெஷ் கிடையாது. எனக்கு மில்க்கும் ஃப்ரூட் ஜூஸ் போதும், வேறு எதுவும் வேணாம், எனக்கு இந்த காம்ப்ளான் நிப்பாட்டிங்கன்னு. ஓகே, ஆர்டிஃபிஷியலாக இந்த நியூட்ரிஷன் எனக்கு ஆட் பண்ண வேணாம் உடலுக்கு. ரொம்ப வீக்காக இருக்கனால கொடுத்தாங்க பிரபாகர் டிசபிள்ஸை. ஸோ பிரபாவோட பிளான் என்ன, பாம்பேல இருந்துட்டு பாம்பேயோட டெம்பிளில் பார்த்தணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டார். ஓகே, ராம விஜயதசமி அந்த வாரத்தில் வந்து அவர் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஓகே, விஜயதசமி வரும் இல்லையா, 10 நாள் ப்ரோக்ராம் பண்ணல அதில். ஆனால் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. ஏன்னா ஃப்ரூட் ஜூஸு கொஞ்சோண்டு தண்ணி அவ்வளோதான், இதுதான் அவருடைய உணவு, வேறு எதுவுமே கிடையாது. எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் உடல். எப்பயுமே பிரபா சான் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜபா பீச்சில்.
விடவே இல்லை, சாண்டிங் விடவே இல்லை, ஃபுல்லாக சாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க உடல் இப்படி இருக்கும்போது. அவர் என்ன பண்ணாங்க, சாண்டிங் மாலையை கழுத்தில் சுற்றிக்கிட்டார், பேக் வச்சு கழுத்தை சுற்றிக்கிட்டு அப்படியே எதுக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஓகே, மசாஜ் பண்ணும்போது சரி டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், அப்படியே ஷேர் பண்ணிட்டே இருப்பார் படுத்துக்கிட்டே, சைலண்ட்லி ஃபிங்கரிங். ஓகே, ஸோ எப்பயுமே அவர் வந்து கழுத்தை சுற்றி வச்சுருந்தார் ஸ்டாண்டிங் பென்ஸை. சமாதான கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபா சொல்கிறார் கிரைசிஸ்ன்றார். கிரைசிஸ்னால் புரியுது இல்லையா, கஷ்டகாலம் இது அப்படின்றார். ஓகே, அப்போ வந்து ஒரு பாம்பே டாக்டரை கூப்பிட்டு வர்றார். பிரபா சொன்னா அந்த டாக்டரை கூப்பிட்டு வர்றாங்க. எதுக்காக இதை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கூப்பிடணும்னு சொல்கிறார் பிரபாத். ஏற்கனவே டாக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க, நீங்கள் எதுக்கு இன்னொரு டாக்டரை கூப்பிடணும்னு கேட்குறாரு. பிரபாத் ஓகே சொல்லிட்டார், வேணாம் அப்படின்ட்டார். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது, எப்படியும் பிரபாதர் வந்து பாம்பே டெம்பிள் ஓப்பனிங் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிருந்தாவன் போகலான்றார். உன்னுடைய வார்த்தைகள் உண்மையாகட்டும் சொல்லி பிரபாதருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. தலையை கொடுத்து எனக்கு நீ ஆசீர்வாதம் கொடு, என்னுடைய மனது எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்குன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்றார். எனக்கு நீ ஆசீர்வாதம் கொடு அப்படின்னு, என்னுடைய மனது எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிருக்கணும்னு சொல்லி. ஓகே, ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா பிரபாதர் வந்து ஓகே எப்படி இருப்பாருன்னு சொல்லி நம்புறாரு. ஓகே, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாதருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில பேர் பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா பிரபாதர் வந்து அந்த மாதிரி தன்னை டிபெண்ட் ஆக்கிட்டார், தன்னைத்தானே அவர் என்ன பண்ணிட்டார், டிபெண்ட் ஆக்கிட்டார் டிசேபிள்ஸ் கிட்ட. அவங்க சொல்கிறது சில சமயம் கேட்கிறார் பிரபாதர்கிட்ட. ஓகே, ஆனால் அந்த டிசேபிள்ஸ்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பிரபாதம் ஆர்டர் கொடுப்பா நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பக்கம் கேட்பேன். ஏன்னா இட்ஸ் கொஞ்சம் அவங்க இப்படிலாம் இருக்கணும், பிரபாதருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து சில டிசேபிள்ஸ்க்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, பிரபாதர் ஓப்பனாக சொல்கிறார் என்கரேஜ் மீ அப்படின்றார் இல்லையா. இந்த மாதிரி டிஃபரெண்டாக இருக்கார் இல்லையா. ஏன்னா நிறைய இடத்துக்கு பிரபாதரை தூக்கிட்டு தான் போகணும், குழந்தை மாதிரி இது நடக்க முடியாது இப்போ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அந்தரங்கமான சேவைகள் கடைசி காலத்தில். ஓகே, எப்படி கடைசி காலத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாதர் வந்து அவங்களுடைய டிசேபிளுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கடைசி காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் டீச் பண்ணுறார் பிரபாதர். ஓகே, ஸோ he was also instructing them in the advanced stage of divorce service. அவங்க டெஸ்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே சர்வீஸ் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, சும்மா அஃபிஷியல் டிவோட்டியாக இருக்காங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஓகே, லவ் வாஸ் டெஸ்டட். ஏன்னா நைட் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும், ஏன்னா அவர் லிசட் தூங்க மாட்டார், எப்போ எந்திரிக்க கேட்குறாரோ டக்குன்னு அவர் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சேவைகள். ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து எப்படி இருக்காரு, அவருக்கு தெரியல எது பெஸ்ட்டுன்னே தெரியல. சரி டாக்டர் கூப்பிட்றா, அவர் எது கூப்பிடணும்னு சொல்லி கேட்குறாரு, இவர் ஏன் கூப்பிட வேணான்னு கேட்குறாரு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, எது டாக்டர் எது ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்க ரெடியாக இருக்காங்க, பிரபாதர் என்ன கேட்டாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஆனால் பிரபாதருடைய அத்தாரிட்டி கடைசி வரை சில சமயம் அவர் சொன்னார்னா அது மீறி போகவே மாட்டார் பிரபாதர். டிசேபிள்ஸ் அதை கேரியர் பண்ணிடுவாங்க. எப்படி இந்த காஷ்மீர் போகணும்னு சொன்னா இல்லையா, ஹரித்வார் தானே, ஹரித்வார் போகணும்னு சொன்னா இல்லையா, ரிஷிகேஷா ஹரித்வார் தானே. ஓகே, அப்புறம் லண்டன் போகணும்னு சொன்னார், நிறைய டிவோட்டிஸ் வேணான்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்டர் தான் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. யாஸ் அந்த ஃபைனல் வேர்டு அவர் தான் வரும். ஓகே, ஸோ அதில் அங்கேருந்து வந்தவுடனே தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தார் பாம்பேக்கு வந்தோடனே. ஓகே, கொஞ்சம் லேட்டாக வந்தார் தமால் கிருஷ்ண மகாராஜ் பிரபாதர் கேட்குறாரு ஏன் லேட்டுன்னு கேட்டேன்னா பிரபாதர் சொல்கிறார் நான் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது ட்ரிப் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். பிரபாதர் வந்து ஜோக் அடிக்கிறார், கேலி பண்ணுறாரு அவரை. ஆல்ரெடி ஃப்ளைட்டில் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன் ஃபுல்லாக,
ஏன்னா உனக்கு தூங்கணும் போது இருக்கு, கார்லேயும் தூங்கிட்டே தான் வந்தேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே. அப்போ தமாகிருஷ்ணமாக கேட்குறாங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்டை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்குறாரு. பிரபாகர் சொல்கிறாரு, 2 பேர் தான் நான் மீட் பண்ண விரும்புகிறேன், போகிலால் பட்டேல், மிஸ்டர் மகாதேவியா. இவங்க வந்தாங்கன்னா கூட்டுவாங்கன்றார். மகாதேவியா வர்றார், கொஞ்சம் நேரத்தில் அவர் சொல்ல வச்ச மாதிரி வர்றார். ஓகே, மகாதேவியா வந்து பயங்கரமாக பேசிகிட்டே இருப்பார். இப்போ மகாதேவா வந்து பார்த்து விழுந்து கும்பிட்டு பார்க்குறாரு பிரபாதர், அவருக்கு பேச்சே ஓடலை. ஏன்னா பிரபாத உடல் ரொம்ப தின்னாயிடுச்சு. ஸோ அதனால் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த இதை பற்றி பாலிடிக்ஸ்லாம் பேசுவாங்க. ஓகே, பிரபா சொல்ல இது திஸ் ஆஃப் த இந்த பாலிடிக்ஸை பற்றி சொல்கிறார். இந்த பார்ட்டி வருவான், அந்த பார்ட்டி வருவான், இதுதான் வந்து டிசீஸ் இவங்களுக்கு, இந்த டிசீஸ் ஆஃப் த பாடி. யாருமே மக்களுக்கு நல்லது பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டூலுக்கு வந்து ஒரு பக்கம் வறண்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வெட்டாக இருக்கும். எந்த பக்கம் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே வேஸ்ட்டு தான் மலத்தில். அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, கீழே ஆர்த்தி கூட போக முடியல, ராதா ராசிகர் ஆர்த்தி கூட அவரால் போக முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆர்த்தி கீர்த்தன்லாம் நடக்கலாம், அதெல்லாம் கேட்பார். அதே மாதிரி அவருடைய பிக்சர் இருக்கலாம், ராதா ராசிகர் பிக்சர், அதெல்லாம் டெய்லியாக என்ன நடந்ததுன்னு சொல்லி காட்டுவாங்க. ப்ரோப்பாத என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அது ரொம்ப வாரமாக பார்ப்பார். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வெட்டுங்க, ராதா ராசிகர் ஃபோட்டோ வெட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். ஓகே, ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிறார். சொல்கிறாரு, எல்லா உயிரினங்களும் கஷ்டப்படுறாங்க, பிரம்மாலேருந்து எறும்பு வரையும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாருக்கும் ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லி கண முடிக்கிறார். திருப்பி எந்திரிக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு. தெய்வீக சோகனமையை மகமாய தோத்தியா அப்படின்ட்டார். தமாகிருஷ்ணவரை கேட்குறாங்க, இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களா நீங்கள் தூங்கும்போதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் அப்படின்றார் பிரபாத். நான் வந்து கனவு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றார். அவருக்கு என்ன கனவு வருது பாருங்க, இதே தான். எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பிரம்மாலேருந்து எறும்பு வரையும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஹாப்பினஸ் செய்யலைன்னு சொல்லி தூங்கிட்டார். தூங்கி எந்திரிச்சு திருப்பி எந்திரிச்சோன்னா தெய்வீக குணமை மகமாய துரத்தியா, கிருஷ்ணனுடைய ஆணையின் பேர் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இடப்பட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணீங்கன்னு பிரபாத்தை கேட்குறாரு. எஸ், இதுதான் நினச்சிருந்தேன், ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன் இதை பற்றி அப்படின்னாரு, கனவு பண்ணிட்டு இருந்தேன்றார் பிரபாத். ஓகே, ஸோ பிரம்மானந்த சுவாமி வந்து இங்கிலாந்துலேருந்து வராரு. ஸோ எப்படி இந்த இஸ்கானை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்பயுமே நான் இங்கேயே இருக்க மாட்டேன், ஸோ ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட நேரத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்றார். பிரம்மானந்தம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறார். அவருக்கு பெயினாகவும் இருக்குது, ப்ளஸராகவும் இருக்குது. ஓகே, பிரபா சொல்கிறார், எல்லா இடத்துலையும் நைஸ் பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டோம், இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போக முடியாது, இது எல்லாத்தையும் நான் உங்களுடைய யூஸ்க்கு விட்டுட்டு போகிறேன். பாம்பேயில் பெரிய பில்டிங், பாம்பேயில் வந்து இறங்கணும்னு சொல்லுவாங்க, இந்திரன் வாழ்கிற மாளிகை மாதிரி இருக்குன்றோம். யோசிச்சு பாருங்க, இந்திரன் வாழ்கிற மாளிகை எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் உங்கள் குவார்டர்ஸ் பாம்பேயில் அப்படின்வாங்க, ஃபாரின் டிசிபிள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தாலுமே இதெல்லாம் நான் விட்டுட்டு தான் போகணும்னு ப்ரொப்போஸ் சொல்கிறார். ஏன்னா வயசு வந்தது தான் முடிஞ்சிச்சு, இது எல்லாம் நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன், நல்லா மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொப்போஸ் சொல்கிறார். ஓகே, சரி, நீ மேனேஜ்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க, கம்ப்ளீட்டாக என்னை மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துருங்க, நான் வந்து ராதா ராசிகர் நினச்சிட்டே இருக்க போகிறேன்ட்டார் ப்ரொப்போஸ். ஓகே, ஸோ ஹோலி நேம் கேட்கணும், ஸ்ரீமத் பகவானை கேட்கணும் கடைசி காலத்தில். அப்போ வந்து ஒரு கிளாஸை போட்டுட்டு ராதா ராசிகர் போட்டால் பார்ப்பார். ஓகே, கத்தி ஸ்ரீமத் பகவான் படிப்பாங்க, ஹோலி நேம் கேட்பாங்க, அவ்வளோதான். இப்போ வேறு எதுவும் சாண்டிங் பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே, இது வந்து கடைசி காலம். இதை மாதிரி கேட்டுட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இதுதான் எனக்கு மெடிசின்ட்டுவார், வேறு எதாவது மெடிசன் எனக்கு வேணான்ட்டுவார். ஏன்னா அவர் இந்த உடல்ன்ற கான்செப்ட்லேருந்தே போயிட்டார், வெளியே போயிட்டார். தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்றாரு, இந்த ரீடிங்லாம் வேணுமா, கொஞ்ச நாள் நிப்பாட்டலாமான்னு கேட்குறாரு. பிரபா சொல்றார், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்குள்ள எனக்கு ரீட் பண்ணுங்கன்றார். ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணா புக்கு ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க, சைத்தன்ய சரிதாமிர்தம். என் ரொம்ப லக்கின்றார் பிரபாதர். ஏன்னா உலகத்தில் இருக்க முக்கியமான ஒரு 3 புக்கை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதம், 3மே எனக்கு கிருஷ்ணரை வந்து அனுமதி கொடுத்துருக்காரு டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார்.
ஒரு நாள் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜும் பிரம்மானந்த சுவாமியும் சொல்கிறாங்க, எப்படி இந்த பாம்பே லேண்டை பிரபுபாதர் வாங்கினார்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க, ரீகால் பண்ணுறாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டே இருக்கார் பிரபுபாதர். ஓகே, எப்படி அது பயங்கர ஸ்ட்ரகிள் இல்லையா, எவ்வளோ பொறுமை வேணுமா. பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கல, ஒரு இடத்துல சொல்கிறார் தட் டாக் அப்படின்ட்டார், அந்த நாய் அப்படின்ட்டார். நம்ம என்ன நினைப்போம் உடனே, நாயர், நானும் தான் நடித்தேன், நாயர் தான் நடித்தேன், நாயர் அவன் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணான் இல்லையா, அந்த ஆள் தான் பிரச்சனை பண்ணான் தட் டாக் அப்படின்னு உடனே இதெல்லாம் நினச்சிட்டாங்க. பிரம்மானந்த சுவாமியும் தமால் கிருஷ்ண மகாராஜ் என்ன நினச்சாங்கன்னா, அந்த லேண்ட்லார்டை தான் சொல்கிறார், அவர் தான் சொல்கிறாரு, இல்லை பொலிட்டிஷியனை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாருன்னு தெரியலேன்றாங்க. ஏன்னா பொலிட்டிஷியன் வந்து கொடுக்க முடியாது, அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நினச்சாங்கன்னா யாரை திட்டாருன்னு தெரியணுவார். அதுக்கு ஒரு பிறப்பாக சொல்லுவார், மிஸ்டர் சேத்தியோட வீட்லேருந்து நான் காரில் போவேன் டெய்லி பீச்சுக்கு, அப்போ இந்த சேத்தியோட நாய் என் கூட ஒரு ஓடிட்டார், ஜெர்மன் செப்பர்ட் பெருசாக இருக்கும் அந்த நாய், அந்த நாய் கார்லேயே வரும், அது சேத்தி வருவார், பிறப்பாக இருக்கிறப்ப நாய் பக்கத்துலேயே வந்துடும். அந்த நாய் அந்த நாய் கூடயே இந்த மாதிரி ஒரு பியூரிட்டி ஓட்டி நான் வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா சிவானந்த சேன் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நாய் வந்து அவர் வந்து பூரி ட்ரிப் போடுவார் பெங்கால்லேருந்து. அப்போ வந்து அவர் ஏர் ஆர்கனைஸ் பண்ணுறது, அவர் யாரெல்லாம் வராங்களோ அவர் செலவுலேயும் கூட்டு போவார், சொந்த செலவுலேயும் கூட்டு வருவார். இப்படி வரும்போது நாய் வந்து ஆசைப்படும் வரணும். அது வரும்போது இவர் ஒரு டோலில் மாறும்போது ஒரு டோலில் வந்து ஒரு போட்காரன் ஏற்ற முடியாதுன்றோம், அதுக்காக ஸ்பெஷலாக போட்டு வச்சுட்டு போயிட்டு கூட்டு போவார் இந்த நாயை. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி தெரியல, இந்த கூட்டத்தில் மிஸ் ஆகிட்டு நாய். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாலேயே சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணிட்டு வந்த நாய், அவர் உள்ள டான்ஸ் ஆகி அப்படி 4 கையோடைய விஷ்ணு ஃபார்ம் எடுத்து அப்படியே வைகுண்டலோகம் போயிடும். ஓகே, அதனால் ஒரு வைஷ்ணவர் வந்து அதை பிளஸ் பண்ணாங்கன்னா அந்த நாய்க்குமே வந்து என்ன கிடைக்கும், வைகுண்ட பதவி கிடைக்கும். அதனால் நாய் நிறைய கொடுறார் பிரபாதர். ஓகே, ஏன்னா அவருக்கு என்னன்னா ராதாராசிவர்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாரு, எப்படியாவது எனக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கீங்கன்னா திருப்பி நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சுட்டார். பிரபாத் சொல்றார், ஆல் க்ளோரிஸ் டு கிருஷ்ணாஸ் கிரேட்டஸ்ட் சோல்ஜியர் அப்படின்றார் தமால் கிருஷ்ண மகாராஜ். அவரை ப்ரே பண்ணுறார் ராதாராசிவர்கிட்ட. ஸோ எப்படியாவது நம்ம பாம்பேயில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரிக்கிரம் போகலாம், விருந்தாவன் போகலாம்னு நினச்சிட்டே இருக்கார் பிரபாதர். அப்போ அங்கே ஜிபிசி மென்லாம் வராங்க, நிறைய பேர் வராங்க. ஓகே, ஜிபிசி மென்லாம் வராங்க. அவங்க கேட்குறாரு, தமால் கிருஷ்ண மகாராஜ், பிரம்மானந்த சுவாமி, சுரபி மகாராஜ், கோபால் கிருஷ்ணா பிரபு மகாராஜான்னு தெரியல, இப்போ ஹரிச்சௌரி பிரபு, கிரிராஜ் மகாராஜ், உபேந்திரா, அபிராம் பிரபு, குராத்ரி பிரபு, இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஓகே, கேட்குறார் பிரபாதர், விருந்தாவன் போகலாமா, இங்கே இருக்கலாமான்னு கேட்குறார். தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், விருந்தாவன் போயிடலான்ற மாதிரி சொல்கிறார் அவர். ஓகே, நீங்கள் இப்படி இங்கே இருந்தாலுமே உங்களால் கீழே நடக்கிற ஃபங்க்ஷன் கூட உங்களால் வர முடியாதுன்றார். பாம்பே ஓப்பனிங்க்கு நீங்கள் மேலே தான் இருக்க முடியும், கீழே கூட உங்களால் வர முடியாதுன்றார். அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் ஆகிடுச்சு அப்படின்ட்டார். ஓகே, ஸோ நீங்கள் சிங்கம் மாதிரி பேசுவீங்க, பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி உங்களை பப்ளிக் பார்க்க வேணாம் அப்படின்ட்டார். இந்த ப்ரெசன்ட் கண்டிஷனில் வேணான்ட்டார். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் முன்னால் போயிட்டு டெம்பிள் ஓப்பன் அப்புறம் வந்து பாருங்க அப்படின்ட்டார். ஓகே, ஸோ பிரபாத் கேட்டுக்கிட்டார். பிரம்மானந்த சுவாமி சொல்கிறாங்க, டெஃபினட்டாக நீங்கள் விருந்தாவன் தான் போன்றாங்க. ஹரிச்சௌரி பேசுகிறார், எனக்கு என்ன சொல்கிறதே தெரியுன்னு சொல்லி அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். ஓகே, ஹெல்த்துனா நீங்கள் விருந்தாவன் போகிறது தான் நல்லதுன்றார் ஹரிச்சௌரி பிரபு. கோபாலகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, பாம்பேலே இருங்க, ஓப்பன் ஆகிறீன்றார். எப்படி பாம்பேல நீங்கள் இது மட்டும் போக முடியும், இவ்வளோ தூரம் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க, நிறையா நோட்டீஸாக கொடுத்தாச்சு, நிறைய கெஸ்ட்லாம் வராங்க, நீங்கள் இங்கேயே இருங்கன்றார். சுரபி மகாராஜ் சொல்கிறாங்க, பாம்பேலே இருங்கன்றார். ஏன்னா நீங்கள் அவர் தான் பாம்பே டெம்பிள் கட்டுறது, நீங்கள் இந்த கட்டாயம் இதை பார்த்துட்டு போகன்றார். கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாம்பேயில் கஷ்டமாக இருக்குது, இன்னும் போக போக ரொம்ப கஷ்டமாயிடும், இந்த மாதிரி நாய்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதனால் நீங்கள் வந்து 3 வாரம் இங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ரொம்ப தலையாட்டார் அம்மா. ஓகே, ஸோ வேறு எதுவுமே அவர் பேசவே இல்லை, லிசன் பண்ணிட்டே இருக்கிறார். கடைசியில் அபிராம் பிரபு சொல்கிறார், விருந்தாவன் போகலான்றார். உபேந்திரா பிரபு சொல்ல எனக்கு தெரியாதுன்றார். ஓகே, ஸோ யார் மெஜாரிட்டி ஓட்டு
அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாம்பே விட்டு போகலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, இவங்க பேசிகிட்டு இருக்கே என்ன ஆயிடுது, சுத்தியில் அடிக்கிறது இந்த சுத்தம்லாம் கேட்டே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலான்னு சொன்னப்போ மிஸ்டர் கோஸ் வந்து அலகாபாத்லேருந்து ஃப்ரெண்டு புறப்பாது, அவர் வந்து இங்கே இப்போ எழுதியிருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நல்லா தரவாக நீங்கள் செக் பண்ணிக்கணுன்றார். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்கிறார் அவர். ஓகே, ஸோ ஏன்னா இது வேணான்றார் இப்போ தமகிருஷ்ணன். ஏன்னா தேவையில்லாமல் அவங்க ஃபீட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்கு உள்ளே ஏற்றுவாங்க உடலில் அப்படின்றார். ஓகே, உடனே அவங்க இது பண்ண மாட்டாங்கடா, அந்த ஒரு இது டியூப் மாதிரி வச்சு நமக்கு உடலில் வந்து ஏற்றுவாங்க தெரியுமா, சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தால் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு ஏற்றுவாங்கல்ல. என்னது ட்ரிப்ஸ் ஏற்றது கரெக்டாக. குளுக்கோஸ் இந்த மாதிரி அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ராவீனஸ் ஃபீடிங் அப்படின்றாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் தான் என்ன. சரி. ஆனால் தமகிருஷ்ணன் சொல்கிறாங்க, ஆயுர்வேதத்தில் வந்து பர்ஃபெக்டாக மெடிசன்ஸ் இருக்குது, ஆனால் அதை ப்ராக்டிஸ் யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. அலோபதியில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பெர்ஃபெக்ட் மெடிசன் கிடையாது. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறவங்ககிட்ட போகிறது தான் நல்லது மகாராஜ் அப்படின்றாங்க. அதுதான் நல்லது பிறப்பாங்க. ஏன்னா ஆயுர்வேத மெடிசன் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைன்னா என்ன பண்ண முடியும், யார் என்ன பல்ஸை பார்த்துட்டு எதையோ ஒன்று கொடுத்தாங்க என்ன பண்ண முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, உபேந்திர சொல்கிறார், நீங்கள் ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது, டாக்டர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்றார். ஓகே, அபிராம் பிரபு சொல்கிறார், டாக்டர்கிட்ட நீங்கள் போகக்கூடாதுன்றார், ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்றார். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் பிரபாவுக்கு பிடிக்காது ஹாஸ்பிட்டல் போனாலும் தெரியும். ஏன்னா அப்போ 1967 என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு பிரம்மானந்த மகன் தான் இருக்கு இல்லையா, பிரம்மானந்த பிரபு இனியே இங்கே விட்டு கூட்டி போயிருன்றார். டாக்டர் நர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க அப்படியே எல்லாரையும் மீட்டி அப்படியே ஒரு ஃப்ளோராக தப்பிச்சு வர்றாங்க. கடைசியில் வெளியே வந்தோன்னா திட்டுறாங்க, உங்கள் குரு இறந்துடுவார், உங்கள் ஆள் இறந்துடுவார்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், எல்லாம் பே பண்ணிட்டு வா கிளம்புறான்னு சொல்லி அப்படியே ஓடி வந்து கிளம்புறாங்க வெளில இல்லையா. ஆனால் ஹாஸ்பிட்டல் பிடிக்காது, நீ பிருந்தாவனம் போக சொல்லியிருந்தார், பிருந்தாவனம் வந்துடுறாரு, ஒரு உடல் சரியாயிடும். ஓகே, இப்பயுமே அவர் ஹாஸ்பிட்டல் பிடிக்கல, போகிறதுலாம் பிடிக்கல. சொல்கிறாரு, எனக்கு வயறு ஆக்சிஜன் இதெல்லாம் இறக்க விரும்பலை, அது என்னவோ ஏதோ இனி ஃபுல்லாக சேன் பண்ணுங்க அப்படியே இறந்துடுறேன்றார். ஓகே, இதுதான் அவருடைய மனநிலை. ஸோ அப்புறமா சொல்கிறார், ஹாஸ்பிட்டல் வந்து கேரண்டி கிடையாது, சயின்டிஃபிக் நாலேஜ்லாம் இருக்குது. ஏன்னா என்னுடைய காட் பிரதர் தீர்த்த மகாராஜா வந்து இதே மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பெஸ்ட்டு சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அவர் இறந்துட்டாலும். ஓகே, கடைசியில். ஆனால் என்னுடைய குரு மகாராஜ் என்ன பண்ணார், எப்பயுமே இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாராம். என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு வரோம், எனக்கே இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்கன்றார். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா என்ன அர்த்தம்னா மெர்சி ஆஃப் த மெட்டீரியல் சயின்டிஸ்ட். அங்கே இருக்கிற பௌதிக அறிவியல் அறிஞர்களுக்கு வந்து நம்ம அவங்க கரணையில் நம்ம இருக்கிறோம். அவன் என்ன கொடுக்குறான் ஏது பண்ணுறான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே, ஃபீஸ் மாத்திரம் கலெக்ட் பண்ணுவான், என்ன வேணால் அவன் நினச்சது பண்ணுவான். ஓகே, ஆனால் எதையுமே அவன் கேரண்டி சொல்ல மாட்டான், முதல்ல எழுதிடுவான், கையெழுத்து போட்டுருணும். நம்ம எதுவுமே கேரண்டி இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு பக்கமாக கையெழுத்து வாங்கிடுவான். ஹாஸ்பிட்டல் சர்ஜரி பண்ணாலும் சரி, செத்தாலும் நீ எதுக்குமே எல்லாத்தையும் அக்ரி பண்ணிக்கிற. ஓகே, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உடலை கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கணும். இதுதான் ஹாஸ்பிட்டல். ஓகே, அதெல்லாம் பெரும்பாலும் குருமாருக்கு பிடிக்கவே பிடிக்கணும். தே கேனாட் கேரண்டி. நமக்கும் கான்ஃபிடன்ட்மா, இப்போ எதுவுமே நீ எதுக்குமே உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன், நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், உடலை பிரிக்கணும், உயிர் போனால் எங்களுக்கு தெரியாது, சைன் பண்ண கூடாது, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் பிருந்தாவனம் போயிட்டா கிருஷ்ணா பார்த்து பாருங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் இஸ் அ சான்ஸ் டேக்கிங். ஒரு சான்ஸ்னால் என்ன சொல்கிறது, சான்ஸ் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி டெக்னிக் ஹாஸ்பிட்டல். கோயிங் டு பிருந்தாவனா ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் ப்ராப்பர். பிருந்தாவனுக்கு போகலான்ட்டார், ஹாஸ்பிட்டல் வேணான்ட்டார். ஓகே,
ஏன்னா இப்போ வந்து நான் இறக்கவும் இல்லை உயிரோடும் இல்லை அப்படின்றார் பிரபாதர். சாப்பிடவே இல்லையே, ஆனால் உயிர் இருக்கு உள்ள. ஸோ அப்போ சொல்கிறாரு, விருந்தாவனில் கவிராஜ் இருப்பாங்க, கவிராஜன் டாக்டர், அவர் கூட்டு வரலாமான்னு கேட்குறாரு. பெட்டர் ஆர் வர்ஸ் சம் ஹஸ்பண்ட் மஸ்ட் பி தேர். நல்லவனா கெட்டவனா ஒரு கணவன் ஒருத்தர் வேணும்ல, அது மாதிரி உங்களுக்கு டாக்டர்னு ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு. அப்போ தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், நீங்கள் இங்கே இருக்கிற வரையும் நீங்கள் எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பாம்பேயில் டெம்பிள் ஓப்பன் ஆகும்னு சொல்லி அந்த டிசைர் இருக்குது உங்களுக்கு. ஆனால் விருந்தாவனில் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இறக்க தான் போகிறீங்க. ஏன்னா விருந்தாவன் போகிறது இனிமேல் இறக்க தான் போகிறீங்க. அதனால் நீங்கள் பாம்பேலே இருங்கன்றார். பிரபா சிரிச்சுட்டே சொல்கிறார், இது சென்டிமெண்ட் அப்படின்றார். நீ சொன்னது இப்போ சொன்னது சென்டிமெண்ட்டு. விருந்தாவனம் போகிறேன் ஐயா இருப்பேன், பாம்பேயில் தான் இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பேன், இதெல்லாம் சென்டிமெண்ட்டார். ஓகே, சரி விருந்தாவன் கடைசியில் பிரபா சொல்கிறார், தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், கடைசியில் பிரபா சொல்கிறார் விருந்தாவன் போயிடலாம் அப்படின்ட்டார், லெட்ஸ் கோ அப்படின்ட்டார். உடனே மகாராஜ் சிவபி மகாராஜ் சொல்கிறாங்க, எஸ் பிரபா தான், எல்லா டிசிபிள் ஓகேன்ட்டான். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, பட் சில பிரபா இங்கே இருக்க பக்தர்களே என்ன ஆகுன்ற கேட்குறாரு. இவங்கெல்லாம் உங்களை ரொம்ப சின்சியராக சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்து டெம்பிள் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் டெம்பிள் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எல்லாம் விருந்தாவனுக்கு வந்துடுவாங்கன்றார் பிரபா. இது தமாகிருஷ்ண மகாராஜ், நீங்கள் விருந்தாவன் போகிறீங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்றார். அவங்க போஸ்ட்லாம் லீவ் பண்ணிடுவாங்க. எஸ் எல்லோரும் வரட்டும் அப்படின்ட்டார், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்றார். ஓகே, தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் எல்லாம் வருவாங்க விருந்தாவனுக்குன்றார். இஸ்கானுடைய அந்த ஒர்க்கே உலகம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிருன்றார், குறைஞ்சிடும்ன்றார். இது எல்லா ஜிபிசி மெம்பரும் வரணுமான்னு கேட்பார். பிறப்பா சொல்ல ஆமாம் எல்லோரும் வரட்டும் அப்படின்வார். ஓகே, ஸோ எல்லா டிவோட்டீஸ் கொஞ்சம் ஓகே இனிமேல் விருந்தாவன் தான் சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ குலாந்திரி பிரபுக்கு வந்து இருக்கிறார், அவர் சொல்கிறார், எப்படி உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியுமே அவருக்கு டவுட் இருக்குது. ஓகே, அப்போ குலாந்திரி மகாராஜ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கிருஷ்ணாவுடைய டிசிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டுறீங்களான்னு சொல்லி கேட்குறார் பிரபாதிட்ட. கிருஷ்ணாவுடைய டிசிஷன் என்னென்னா நம்ம விருந்தாவன் போகிறதான்னு சொல்லி பிரபாத் சொல்லிடுறார். எஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, சரி இப்போ ட்ரெயினில் போகிறாங்க பாம்பேலேருந்து மதுராவுக்கு. பிரம்மானந்தம் என்ன பண்ணுறாரு, கேரி பண்ணி தான் கூப்பிட்டு போகிறார் பிரபாத். பிரபாத் நடக்க முடியாது இல்லையா, ஸ்டேஷனுக்கு போகிறது, ட்ரெயினில் உட்கார வைக்கிறது, அப்புறம் ட்ரெயின்லேருந்து பிரபாத கார் கூட்டுறது எல்லாமே பிரமாத பிறகு தூக்கிக்கிறார் பிரபாதை. ஓகே, பிரபாதர் வந்து மதுராவிலேருந்து 25 நிமிஷம் கார் வந்துடுறார், விருந்தாவனுக்கு வந்துட்டார். அவ்வளோதான். கிருஷ்ணபர்ணா மந்திர் வந்து என்ன எல்லோரும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. எல்லோரும் பிரபாதர் ரொம்ப அங்கே இருந்து போகும்போது கூட கொஞ்சம் உடல் பரவாயில்ல இருந்தது. லண்டன் போயிட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாம் அழுக வந்தது. அவர் போனவுடனே பெட்டில் படுக்க வச்சிட்டாங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படி அவர் அப்படி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே படுத்திருக்கார். போயிட்டு வந்த டயர்டு அப்படியே படுத்திருக்கார். ஓகே, பிரபாட்ட தமிழ் கஷ்டமாக தமால் கஷ்டமாக மெதுவாக வந்து சொல்கிறார், இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னார். விருந்தாவன் இஸ் மை ஹோம், பாம்பே இஸ் மை ஆஃபீஸ், நவதீப் இஸ் மை வர்ஷிபபிள் பிளேஸ். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்றார். ஓகே, அமைதியாக பிரபா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறார். அப்புறம் வந்து அப்படியே கை ரெண்டையும் இப்படி கொண்டுறார். ஓகே, இப்படி வணக்கம் சொல்கிறார். தமால் கிருஷ்ணா பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்றார். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜ் திருப்பி சொல்கிறார், நீங்கள் வந்து இப்போ கிருஷ்ண பலராமனுடைய கேருக்கு வந்துட்டீங்க அப்படின்றார். பிரபா வந்து சிரிச்சுக்கிட்டே தலையாட்டார். எஸ், ஏன்னா இந்த மாதிரி யாருமே வந்து பிரபாத் இந்த நிலைமையில் கூட்டி போயிருக்க முடியாது. தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து ரிஸ்க் எடுத்தார். ஓகே, பிரபாத் சொல்கிறார், அடிக்கடி பாடுற அந்த பாட்டு பாடுறார், கிருஷ்ண தொரிய பத பங்கஜ பஞ்சனாந்தம். அந்த குலசேகர் சொல்கிறார், என்னுடைய கிருஷ்ணா எனக்கு தயவுசெய்து உதவி பண்ணு, உடனே நான் இறந்தவனுக்கு எனக்கு உதவி பண்ணு. ஏன்னா என்னுடைய மனது இப்போ உன்னுடைய பொற்பாதங்கள் நினைச்சிட்ருக்கு. ஆனால் கடைசி காலத்தில் நான் என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியாது, உன்னை நினைப்பேனான்னு எனக்கு தெரியாதுன்றார் பிரபாத். இது வந்து குலசேகர ஆழ்வார் பாடின பாட்டு, முகுந்தமா சுருத்தத்தை. அதை வந்து இந்த ஏன்னா அடிக்கடி இந்த பாட்டு பாடுவார், கிருஷ்ண தொதிய பத பங்கஜ பஞ்சனாந்தம். ஓகே, இதை இப்போ சொல்கிறார். ரொம்ப ப்ரிகாரியஸ் சிச்சுவேஷன். ஆனாலும் கிருஷ்ணாவுடைய நினைவிலே இருக்கிறார். கிருஷ்ணாவுடைய நாமங்கள், அவருடைய ஃபார்ம், பாஸ்ட் டைம்ஸ், டிவோஷனல் சர்வீஸ், இதுதான் ஃபுல்லாக. ஸோ 9:30 கிருஷ்ண பலராம் பார்க்கலான்றார் டெய்லி.
இன்றைக்கி போய் பார்க்குறான்ட்டார். ரெஸ்ட் எடுங்கன்றார். எல்லாம் அடிப்படி சொல்லலாம், இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன்ட்டார் பிரபாஸ். எல்லாம் ரெஸ்ட் எடுங்கன்னு அவர் ஓகே அப்படி சொல்லி கேட்டு அதான் கடைசி பாசிட்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இஸ் மோர் டிபெண்ட் ஆன் த சர்வெண்ட்ஸ். சர்வெண்ட் என்ன சொல்லலாம் அந்த மாதிரி கேட்பார். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் திருப்பி சொல்கிறார், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லவனோ கெட்டவனோ ஒரு கணவன் வேணும் மனைவிக்கு, அதே மாதிரி நோயாளிக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்றார் பிரபாத். பிரபாத் சொல்கிறார், எல்லாத்தையும் நீயே மேனேஜ் பண்ணு அப்படின்றார். நான் கிருஷ்ண பலராம தான் நினச்சிட்டு இருக்க போகிறேன் பிரபாத். அவர் ஃபுல்லாக ஃபிக்ஸட் ஆகிட்டார். கிருஷ்ண பலராம், பாகவதம், சாட்டிங், அவ்வளோதான், வேறு எதுவுமே அவர் மனசில் ஓடல. ஓகே, டிவோட்டிஸ்லாம் நல்லா ஆமாம் நீ மேனேஜ் பண்ணிக்கோட்டாரு. இஸ்கானாலும் சரி, என் உடல்னாலும் சரி, நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். 4 மணிக்கு ஆஃப்டர்நூன் மீன்ஸ் மதியம் ஸ்ரீமத் பகவான் படிச்சுட்டு இருக்காங்க பிரபாத். பிரபாத் மெதுவாக அடிச்சு கேட்குறாரு, இந்த கோயில் மணி அடிச்சுச்சான்னு கேட்குறாரு. நான் சொல்லியிருக்கேன் 1975 இந்த டெம்பிள் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கோயிலுடைய மணி வந்து எவ்ரி ஹவர் அடிக்கணும். எவ்வளோ கிளாக் இருக்குது, 4னா 4 டைம் அடிக்கணும், 4 o'clockனா. ஓகே, எவ்ரி half an hour ரொட்டு அடிக்கணும். இது கரெக்டாக அடிக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அடிச்சு ஜாஸ்தி சொல்லி ஓகே. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் பிரசிடென்ட்டால் முடியல, மேனேஜ் பண்ண முடியல. எல்லா வாட்ச்மேனும் தூங்குறானு. கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாட்ச்மேன் தூங்காமல் இதெல்லாம் மிரட்டி வச்சு இப்போ கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பெல்லை அடிக்கிறது கூட அவங்களால முடியல. ஏன்னா எப்படி இந்த பெரிய கோயிலை மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது, இது டெம்பிளுடைய மேனேஜ்மெண்ட்டே இதில் தான் இருக்குன்றார். ஓகே, அதனால் பிரபாத் கேட்குறாரு, பெல் அடிக்கிறதா இல்லையா? சரி. ஸோ அப்போ வந்து பிரபாத் சொல்கிறார், அவன் வந்து தப்பான டயத்தில் பெல் அடிக்கிறதை கேட்டேன்றார். தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், அது வேற பெல் மகாராஜ் பிரபாத் அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். இப்போ திருப்பி பாவனை படிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும். திருப்பி கேட்குறாரு, இப்போ பெல் அடிச்சதான்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, உடனே ஹரிசவரி வந்து வேகமாக ஓடி போய் போகிறார், செக் பண்ணது போகிறார். அப்போ பெல் அடிக்குது, 1 2 3 4 அடிக்குது. ஓகே, கரெக்டாக அடிச்சிச்சு. பிரபாஸ் இதான் என்னுடைய கன்சர்ன் அப்படின்றார். ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணால் இவ்வளோ கஷ்டம், இது கரெக்டாக மேனேஜ் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் இப்போ தமால் கிருஷ்ண சொல்கிறார், கரெக்டாக நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் பிரபாத் அப்படின்ட்டார். உங்களுக்கு நான் வந்து நன்றிக்கடன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டார். எதையும் நாங்கள் ஸ்பாயில் பண்ண மாட்டோன்றார். ஓகே ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்கன்றார். ஒரு நாள் அக்ஷயானந்த சுவாமி மகாராஜ் ஓகே அவர் கூப்பிட்றார் பிரபாத். அவர் எங்கேயோ கீழே இருக்கிறாரு, அங்கே கூப்பிட்றாரு. ஓகே, கீழே ஓடிக்கிறார். அவருக்கு எதாவது நம்ம லைஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேகம் வரார். வந்தவொடனே பிரபாத் புபிஷன் பண்ணுறாரு, கேட்குறாரு, பெல் அடிச்சுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அக்ஷராஜ் மகாராஜ் என்ன பண்ணாரு, அது ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் சீரியஸாக எடுத்து என்ன பண்ணுறாரு, இதுதான் நம்மளுக்கு குரு மகாராஜ் கொடுத்த லாஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு வேகமாக போகிறார். ஓகே, செக் பண்ண போகிறார். ஓகே, இப்போ அந்த நேரத்தில் பூஜாரி உள்ளே வர்றாரு. அவருக்கு வந்து அந்த துளசி மாலை இருக்குல்ல, கிருஷ்ண பலராம துளசி அதை வந்து அணிவிக்கிறார். ஸோ திருப்பி பிரபா வந்து ஸ்ரீமத் பாவன் கேட்குறதுல இப்படி சீரியஸாக இருக்கிறார். ஸோ இன்னும் அவர் அன்னைக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, தமால் கிருஷ்ண மகாராஜ் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறார், ஐ மஸ்ட் தேங்க்யூ அப்படின்றார். நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணுன்றார். ஓகே, ஏன்னா நீ வந்து என்னை லண்டனுக்கு கூப்பிட்டு போனேன், திருப்பி என்னையே இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், எந்த விதமான டிஃபிகல்ட்டி இல்லாமல். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒன்லி பண்டில் ஆஃப் போன்ஸ், என்ன சொல்கிறது, எலும்புடைய கூடு, எலும்பு மட்டும்தான் இருக்குது உடலில். இந்த மாதிரி கண்டிஷனில் நீ இது பண்ணிட்டேன், கிருஷ்ணாமணி நல்லா பிளஸ் பண்ணுவாருன்றார். ஓகே, இந்த மாதிரி பிரபாதர் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். ஓகே, ஹரிசவரி பிரபு அடுத்த நாள் வராரு. அவர் எப்படி அஸ்ட்ராலஜி ஷார்ட்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நியூ டெல்லியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிறாராம், இந்த மாதிரி சிவனுடைய மந்திரத்தை சொல்லணும். ஒரு 10 பிராமணாஸ் 10 பிராமணர்கள் வந்து 21 நாள் சிவனுடைய மந்திரத்தை சொன்னான்னா அவருக்கு உடல் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாத் சொல்கிறார்,
நம்மகிட்ட ஆல்ரெடி மகா மந்திரம் ஹரிகிருஷ்ண மந்திரம் இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து ஹரிச்சவரி கேட்குறாங்க, இந்த அஸ்ட்ராலஜிலாம் வந்து டிவோட்டிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா பிரபாத் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபாத் சொல்ல இல்லைன்றார். இதில் போய் தேவையில்லாமல் பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அஸ்ட்ராலஜிலாம் பார்க்காதீங்கன்றார். கீர்த்தன் பண்ணுங்கன்றார் பிரபாத். கண்டினியூஸாக கீர்த்தன் நடக்குது. இதுதான் நம்மளுடைய ரியல் பிஸ்னஸ். இதெல்லாம் அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா கர்மீஸு. இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க தமிழ், என்ன சொல்லுவாங்க, ஜோசியக்காரங்க, அவங்கெல்லாம் கர்மி. நமக்கும் கர்மிக்கும் என்ன சம்மந்தம் கிடையாதுன்ட்டார் பிரபாத். ஓகே. ஸோ அடுத்த நாள் வந்து 23 ஜிபிசி மெம்பரை வந்துட்டாங்க. பிரபாதருக்கு சொன்னான்னு சொல்லி விருந்தாவனுக்கு வந்துட்டாங்க எல்லா ஊர்லேருந்தும். ஸோ பிரபாத் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்னென்ன நடக்குது உலகம் ஃபுல்லான்னு சொல்லிட்டு. ஹம்சதுத்த சுவாமி சொல்கிறார், அவர் தான் ஃபஸ்ட்டு வர்றார் ஸ்ரீலங்காலேருந்து. ஏன்னா அவர் வந்து ஃபார்ம் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி பிரபாத் சொல்லியிருக்காரு, அதுக்கு போயிருந்தார் அவர். அதே மாதிரி கீர்த்தன மகாராஜ் எப்படி நியூ தான் உள்ள பண்ணாரோ அதே மாதிரி ஹம்சதுத்த மகாராஜை வந்து நீ லங்காவில் வந்து ஃபார்ம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணார். ஓகே. அப்போ ஹம்சதுத்த மகாராஜ் சொல்கிறாங்க, நான் சில சமயம் ப்ரீச் பண்ணும்போது நான் சொல்லுவேன், என்ன கண்ட்ரி இது லங்காவை, என்ன கண்ட்ரி இது, இது வந்து ராஜ ரிஷிகள் வாழ்ந்த இடம், இதில் வந்து ஒரு லேடி ரன் பண்ணி, அப்போ ஒரு லேடி வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, ஒரு லேடி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவேன் நான். பிரபாத் சொன்னார் இப்படி ஸ்ட்ராங்கான வயசில், டோன்ட் டச் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் பேசாதன்ட்டார். ஓகே. நம்ம வந்து கல்ச்சரல் ஃபிலாசபி அவ்வளோதான், பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்ட்டார். ஓகே. இது கரெக்ட் பண்ணார் பிரபாத். ஸோ அந்த மாதிரி அப்புறம் கிரிராஜ் மகாராஜ் பேங்க் மேட்டர்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி சில பேங்க்லாம் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்றார். இதெல்லாம் இன்னும் இன்வால்வ் பண்ணாதீங்கன்றார். அது எப்படி சொல்யூஷன் கொடுத்து சொல்கிறார், இதெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க, நீங்களே எல்லாம் பண்ணுங்கன்றார் பிரபாத். ஸோ அப்போ வந்து இந்த டாக்டர் கோர்ஸ் இருக்கார்ல, அவர் விருந்தாவனுக்கு வராராம், இங்கே ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வராராம். அவர் என்ன பண்ணாராம், நான் உங்களுக்கு நீங்கள் கிளினிக் வாங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்றார். பிரபாத் அது வந்து வேணான்ட்டார். ஓகே. இவங்கெல்லாம் இந்த டாக்டரே இப்படி தான் வருவாங்க, நம்மளை வச்சு எதாவது ட்ரை பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் போகாது. நான் வந்து எனக்கு வந்து சேவ்லாம் என்னை வந்து காப்பாற்ற வேணாம் டாக்டர்லாம் வந்து, இவர் அவருடைய கிளினிக்கை டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே வராரு, எனக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக இங்கே வரல அப்படின்ட்டார். ஓகே. அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார், அட்லீஸ்ட் லோக்கலாக ஏதாவது விருந்தாவனில் இருக்கிற ஒரு டாக்டரை கூப்பிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாரு. நோ அப்படின்ட்டார் தபால் கிருஷ்ண மகாராஜ். ஓகே. அப்போ வந்து ஒன்லி கீர்த்தன் தான் உங்களுக்கு மெடிசன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டார் பிரபாத். ஓகே. இதுதான் வந்து பெஸ்ட் மெடிசன். ஓகே. ஓகே. அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணாட்ட போய் மாறிடுறாங்க. என்ன பண்ணுறது, பிரபாத் சொல்கிறார், நீ இனிமேல் கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணாத, என்னை சேவ் பண்ண சொல்லி ப்ரே பண்ணாதன்றார், நான் இறந்துடுறேன்றார் பிரபாத். ஓகே. ஓகே. உட்கார வைன்றார். ஹம்சது தான் இஸ் நாட். அப்போ உட்கார வைக்கிறாங்க. பிரபாத் சொல்கிறார், ஹம்சது தான் உனக்கு டயர்டாலேன்னு நீ பாடு அப்படின்ட்டார். அப்போ தான் வந்து இறங்கிற லங்காலேருந்து இறங்கிக்கிறேன் இல்லையா, நீ பாடுன்னா அவர் பாடுறார், கீர்த்தன் பாடுறார். அப்போ ஹரிகேஷ் வர்றார், விருந்தாவன் வர்றார். உடனே அவர் என்ன பண்ணார், விருந்தாவனுக்கு அர்ஜென்ட்டாக வரணும்னு சொன்னோடனே அவர் பிரிண்டருக்கு ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த புக்ஸ்லாம் அட்வான்ஸ் காப்பி கொடுன்றார். அவர் நிறைய புக்ஸ் பிரிண்ட் பண்ணுறாரு இல்லையா, வேறு லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ்லாம் பிரிண்ட் பண்ணுறார். அட்வான்ஸ் காப்பி கொடுன்றார். ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் இன் ஜெர்மன், கிருஷ்ணா ட்ரையாலஜி இன் ஜெர்மன், யுகோஸ்லோவியாவில் வந்து ஈஷோபனிஷத், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருக்காரு கையில். இதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வரார். அப்போ வந்து டிவோட்டி சொல்கிறாங்க, ஒரு டிவோட்டி தடு சொல்கிறார், இந்த புக்ஸ்லாம் இப்போ நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்றார். புக்ஸு காட்டக்கூடாதா பிரபாத்தை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது வந்து பிரபாவுடைய மூடே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன உங்களுக்கு பைத்தியம்னு சொல்லி உள்ளே போயிடுறாரு ஒரு பாட்டுக்கு. ஓகே. புக்ஸு தான் பிரபாவுடைய லைஃப் அண்ட் சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாரு. பிரபா உள்ளே போனோன்னே பிரபாத்துக்கு காட்டுறாரு, இது ஜெர்மனில் இருக்க புக்கு, இது வந்து யுகோஸ்லேவியா, அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் என்னென்ன புக்ஸும் அடிச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறாரு பிரபாட்ட. இதை பார்த்தோன்னே பிரபா ஒட்டே அழுக வந்துடுது, அழுறாரு. ஓகே. அந்த ஹரிகேஷ் மகாராஜோடைய தலையை தண்ணி கொடுக்குறார். ஓகே. அவரும் அழுறார். பிரபா சொல்கிறார், இங்கே இருந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், டைப் ரைட்டிங்காக என்கிட்ட இருந்தான், டைப் பண்ணிகிட்டு இருந்தான், நீ போ அப்படின்னேன், நான் போக மாட்டேன்னா, ஜெர்மன் போ அப்படின்னு சொன்னேன், போக முடியாதுண்ணா, என்னமோ நான் தண்டிக்கிற மாதிரி நினச்சிட்டான், குருவை விட்டு போக சொல்கிறாரே, நான் போக மாட்டேன் அப்படின்னா,
நீ போ அப்படின்னு சொன்னேன், போனான், இவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் அப்படி அழுகிறார். ஓகே, எனக்கு 10 வேலைக்காரங்க இருக்காங்க, நீ போ அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ வந்து ஹரிகேஷ் மாரா சொல்கிறார், அழுதுகிட்டே சொல்லி எனக்கு இப்போ புரியுது மகாராஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்றார். இங்கே எதுக்கு கஷ்டப்படணும், நீ எல்லாத்தையும் சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்கிற, எவ்வளோ பிரிண்ட் பண்ணிக்கேன்னு கேட்குறாரு. 1,00,000 கிருஷ்ணா புக் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்றார். 60,000 ஸ்ரீமத் பாகவதம் செகண்ட் காண்ட பிரிண்ட் பண்ணி 10,000 ஈஷோபனிஷத் பிரிண்ட் பண்ணிக்கிறார். இவ்வளோ நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான்னு கேட்குறாரு. இவ்வளோ ஈஷோபனிஷத் கொடுத்துருவியா எல்லாருக்குன்றார். 10,000 காப்பி அடிச்சிருக்கேன்னார் ஹரிகேஷ் மகாராஜ். எஸ் முடியும் பிரபாஸ், எல்லாத்தையும் யுகோஸ்லாவியாவில் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான்றார். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிக்கிற, இன்னும் கொஞ்சம் சரி. ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கா புக் ப்ரொடக்ஷனை பற்றி. இதை தான் ஒரு பக்தர் தடுத்துருக்கீங்க போகக்கூடாது. ஓகே, ஸோ பிரபாடைய அது லைஃப் அண்ட் சோலி வந்து புக்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் வந்தோடனே அவர் ரொம்ப எக்ஸசைஸ் ஆகிடுச்சு பிரபாதருக்கு. ஸோ இப்போ வந்தோடனே அவர் அந்த ஆன்மீகத்துக்கு எல்லோரும் உணர்ந்தாங்க அந்த மாதிரி அந்த ஹவர்ஸை. ஓகே, அந்த நேரத்தை ஹரிகேஷ் மாரா சொல்கிறார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகணுன்றார். ஹெல்தி எனக்கும் இந்த உடலுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டார் பிரபாதர். இன்னும் கொஞ்சம் உடல் நல்லா ஆகும்னு சொல்கிறார் அவர், எனக்கும் இந்த உடலுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டார் பிரபாதர். ஓகே, ஸோ அப்புறம் கீர்த்தன் முடிஞ்சோடனே கூப்பிட்றார், பிரம்மானந்த மகாராஜ் கூப்பிட்றார், கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வருமார் ஆஃப்ரிக்கா பற்றி. கிட்ட போய் தான் கேட்க முடியும், ஏன்னா பிரபா பேச ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். கிட்ட காதை வச்சா தான் கேட்க முடியும், வாய் கிட்ட காதை வைக்கணும். ஓகே, வித் நவயோகீந்திரா மகாராஜ், நவயோகேந்திர மகாராஜ் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து போத் ஆஃப் யூ சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணுங்க, ப்ரீச் பண்ணுங்கன்றார். புஷ்ட கிருஷ்ணாவை கூப்பிட்டுக்கோங்க, நீங்கள் எல்லாம் போய் நீங்கள் ஆஃப்ரிக்காவில் ப்ரீச் பண்ணணும், சங்கீதனை பண்ணுங்கள். அமெரிக்கன், யூரோப்பியன், ஆப்பிரிக்கன் நீங்கள் எல்லாம் துளசிதாசாவும் கூப்பிட்டுக்கோங்க. இதுதான் உண்மையிலேயே யுனைடெட் நேஷன், இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய யுனைடெட் நேஷன் ஃப்ளாக் அப்படின்றார். ஏன்னா சும்மா இந்த யுனைடெட் நேஷன்ங்கிறது ஃபால்ஸ் அப்படின்ட்டார், வெளியில் இருக்க யுனைடெட் நேஷன் ஃபால்ஸ்ன்றார். ஓகே, அப்போ பிரம்மானந்த மகாராஜ் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு யூஎன் ஆஃபீஸ் போனதை நினைவு கூடுறாங்க. யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் போனார்ல பிரபாதர் சொல்கிறார், நாங்கள் வந்து நம்ம கீர்த்தன் பண்ணோம் ஃபஸ்ட்டு 1967-68 கீர்த்தன் பண்ணோம் நியூயார்க்கில். நெக்ஸ்ட் டே இவென்ட் டு யுனைடெட் நேஷன் போனீங்க, அங்கே நீங்கள் சேன் பண்ணீங்க ஹரே கிருஷ்ணாவை. கிருஷ்ணா கான்சியஸ் தான் வந்து உண்மையிலேயே யுனைடெட் நேஷன் கிரியேட் பண்ண முடியும் நீங்கள் அங்கே சொன்னீங்க அப்படின்றார் பிரம்மானந்த மகாராஜ். ஓகே, தட்ஸ் அ ஃபேக்ட் அப்படின்றார். ஓகே, ஸோ பிரபாதர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபுடைய ப்ரொடெக்ஷனில் இருந்தீங்கன்னா எல்லாமே நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும். துஷ்கரம் ஒரு நல்ல ஸ்லோகம் உண்டு, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இருந்தால் கஷ்டமானது கூட ஈஸியாகிடும், அவர் கருணை இல்லைன்னா ஈஸியானதே கஷ்டமாயிடும். இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம டைம் முடிஞ்சிச்சோ, நமக்கு 4:85 ஆயிடுச்சா? ஓ சாரி 6:35 ஆயிடுச்சோ. இது பேஜ் நம்பர் இங்கே. ஓகே, நான் முடிச்சலாமா? இதான் டைம் ஆகிப்போச்சு, அவ்வளோதான். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது, பேச முடியாது ஆக்சுவலாக. ஏதாவது கேள்வி என்ன கேட்கலாம், பேசுறது கேள்வி இருக்கா? கேள்வி இல்லை, பாயிண்ட் போகலாமா? ஆசிரியர் ஒரு பாயிண்ட்ஸ் எது இருக்கா, ஆன்லைனில் போய்ட்டுமா யோசிச்சதுக்கு எனக்கு இருக்கா? ஓகே, ஆன்லைனில் போகலாம். ஈஸியாக ஆமாம். வெரி நைஸ். சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த பிரபாத் வந்து ஸ்ரீமத் பாகவதம் லெக்சர் கலக்கும் போதும் அந்த பெல் வந்துட்டு ரிங்கா தான் கேட்குறாங்க. நீங்க வந்துட்டு இந்த பெல்ல கூட ஒழுங்கா பார்க்க முடியல, எப்படி டெம்பிள் மேனேஜ் பண்ணுவீங்க? வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்து அந்த செக்யூரிட்டிலாம் எழுப்பி ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்க சீரியஸா. ஆமாம், வெரி நைஸ். ஈசை மாதாஜி உங்க கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா. வந்து உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவரோட நினைவு வந்து இந்தியாவில் இருக்கிற திருந்தாவனம், மாயாப்பூர், பாம்பே இதுலதான் அவரோட நினைவெல்லாம் இருக்கின்றது. ஆமா ஆமா, கரெக்ட். அதனால சில பேர் சொல்லுவாங்க பிரபாத் வந்து உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டினாரு, இந்தியாவுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அவர் இந்தியாவில் தான் முதல்ல பண்ணாரு, இந்தியன்ஸ் யாருமே கேட்கல. அவர் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கப்புறமும் உலகத்துக்கே செல்டர் கொடுக்குற மாதிரி மாயப்பூர், விருந்தாவன், பாம்பே
இந்த 3யுமே அவர் பெரிய ப்ராஜெக்ட் தொடங்கி வச்சார். இப்பயும் பார்த்தீங்கன்னா மாயப்பூரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாரின் டிவோட்டிஸ் இருப்பாங்க. பிருந்தாவனில் அதே மாதிரி தான், பாம்பேலேயும் அதே மாதிரி தான். ஓகே, தே டேக் ஷெல்டர். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். உங்களோட பாயிண்ட் இருக்கா? உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல வந்து ப்ரீச் பண்ணவங்களோட ஹெட்ல வச்சுக்கிறேன். முஸ்லீம் கண்ட்ரியில் ப்ரீச் பண்ண அவ்வளோ கஷ்டம். அது குரு மகாராஜ், ஜெயபிரகாஷ் ஜெயமராஜ் எவ்வளோ முஸ்லீம் கண்ட்ரியில் ப்ரீச் பண்ண, அது பங்களாதேஷில் எப்படி ப்ரீச் பண்ண தெரியுமா? குரு மகாராஜ் சொல்கிறாரு, அங்கே வந்து கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ கேதர் ஆகலாம், பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்லாம் அவங்க வச்சாங்கன்னா அப்படி லேர் ஆகலாம். ஆனால் இவர் இஸ்கான்காரங்க போகிற ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. கவர்மெண்ட்டே இது பண்ணாங்கன்றார். யோசிச்சுப்பார். ஜெயபிரகாஷ் குருமராஜ் வந்து பயங்கரமாக ரிஸ்க் எடுத்துருக்காங்க. துபாய் அங்கே இங்கே போய் எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரி தான் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணியிருக்காங்க. மலேசியாவும் முஸ்லீம் கண்ட்ரி தானே, அங்கேயும் ப்ரீச் பண்ணாங்க. ஆமாம், அதில் மோசமான இடம் வந்து பங்களாதேஷ் தான் இல்லையா, நம்ம ஆஸ்திரேலியா. ஓகே, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து மகாதேவ பிரபு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப அவர் மெலிஞ்சு போயிட்டாரு. பம்பாயில ஆரத்திக்கு கூட அவரால் போக முடியல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால வர முடியல, ராதா ராஜபிகாரி போட்டோவை இந்த இடத்துல ஒட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா முதல்ல அற்ப எறும்பு வரையும் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த உலகத்துல இருக்கு. ஏதாச்சும் போயிட்டாங்க, இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி, பரவாயில்ல, சரி திருப்பி வருவாங்க. பிருந்தா மகாராஜ் நீங்க பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீமன் பாகவதம் பகவத்கீதை சைத்தன்ய சரிதாமிரம்னா பகவானோட கருணையில நான் அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி முடிச்சுனா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டாக்டரை கூட்டு வரட்டோம்னா டாக்டரே வேண்டாம் எனக்கு, அவங்க நம்மள வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொல்லி நம்மள வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அதனால டாக்டரே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பிரபா. கரெக்ட். அது ஒரு இடத்துல வந்து தமாகிருஷ்ண மகாராஜ் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாரு. எப்படி சம் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டர்னா எதுவுமே ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்பாரு. பிரபா ஜோக் அடிப்பார். அப்போ தட் இஸ் கால் விடோ அப்படின்னுவார். தமாகிருஷ்ண மகாராஜ் என்ன சொல்றதே தெரியாது. விதவையாயிருங்க அவ்வளோதான், எல்லாரும் நீங்கள் விதவையாயிருக்கிறார், விதவைனா என்ன செத்து போயிட்டோம் அப்படின்றார். அந்த மாதிரி சொல்லுவார். அவர் வந்து கடைசி வரையுமே அவர் வந்து இந்த லைஃப் அண்ட் டெத்தை வந்து அவர் ஜோக்காவே எடுத்தார். ரொம்ப சீரியஸாக இது பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க சொல்லுங்க. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லா வருஷமும் தவறாமல் மாயாப்பூர் சென்று வர வேண்டும். வெரி நைஸ். பக்தர்களாக நீங்க எல்லாரும் சாண்டிங் செய்து கொண்டு இருந்தால் போதும், நான் உலகை விட்டு சென்று விடுவேன்னு பிரபுபாத ஆசைப்பட்டேன். தேங்க்யூ பிரபு. மாயாப்பூருக்கும் பிருந்தாவனுக்கும் டிஃபரன்ஸே கிடையாதுட்டார். ஓகே, பிருந்தாவன் வந்து கிருஷ்ணாவுடைய பாஸ் டைம் பிளேஸ். ஓகே, பிருந்தாவன் வந்து கிருஷ்ணர் வந்தது, மாயப்பூர் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு யார்? ராதாகிருஷ்ணாவுடைய காம்பினேஷன் ஃபார்ம். அதான் மாயப்பூர் வந்திருக்காங்க இல்லையா. அதனால் மாயப்பூர் போனாலும் பிருந்தாவன் போனாலும் ரெண்டு ஒன்று தான். ஒரே நிமிஷம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்லுங்க. அதான் மகாதேவ பிரபு பேசிக்கிட்டே இருக்காரு. பிரபுபாதா உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, ஆரத்திக்கு கூட அவரால் போக முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜபிகாரியோட போட்டோவை இந்த இடத்துல ஒட்டுங்க. பிரம்மா முதல் அற்ப எறும்பு கூட எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, யாருக்குமே இங்க ஹாப்பினஸே இல்ல. மகமாயா துரத்தியான்னு சொல்றாரு. கிருஷ்ணரால மட்டும்தான் இன்பத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாயப்பூர் பத்தி பேசணும் இல்லையா. இது நாண்டி ஓடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒன்று போகணும்னு நினைப்பாங்க. இந்த விட துவாரகா போயிட்டோமா, அடுத்த பிருந்தாவன் போயிட்டோமா, மாயப்பூர் போயிட்டோமா, வேற எங்கேயாவது போகலாம், பார்க்காத இடமா போகலாம் அப்படின்னு. இது வந்து சைட் சீயிங். ஓகே, நம்ம சைட் சீயிங் போகக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம போகிற விஷயம் என்னென்னா, அங்கே போயிட்டு எவ்வளோ பக்தி சேவை பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ தூரம் கிருஷ்ண பற்றி கேட்கலாம், எவ்வளோ சேன் பண்ண முடியுது, ஏன்னா ஸ்ரீமத் பாகவத் வெர்ஸ் படிக்க முடியுதா, எப்படி இந்த கௌரவமாக அப்புறம் இந்த நேரில் வந்தாங்க, இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கே. இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு வரப்பிரசாதம். ஓகே, எப்படி எவ்ரிடே போகுது, எவ்ரிடே கஷ்டப்படணுமா இல்லையா, காலை எழுந்திரிச்சு உழைக்கணும், சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாம் இட்ஸ் வெரி ஸ்டினியஸ் டே. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அந்த நாளைக்கு எல்லாம் ஓட்ட முடியும் இல்லையா. அதுக்கு என்ன ரிசல்ட் என்ன, அந்த நாளில் 16 மாலைகள் சேன் பண்ணணும், பக்தி சேவை. இதுதான் வந்து கரெக்டான பாட்டு, ருச்சியான பாட்டு. சேன் பண்ணுறது, புக் ரீட் பண்ணுறது, இதுதான். இதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம்.
வெளியில் வேலை பார்க்குறது, உழைக்கிறது எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி பில்கிரிமேஜ் பிளேஸில் போயிட்டு அங்கே போய் பக்தி செய்ய பண்ணுறது. ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டா பில்கிரிமேஜே போக தேவையில்லை. ஏன்னா நம்மளே வந்து கிருஷ்ணா நம்ம இதயத்திலே இருப்பார். ஆனால் அது ஆற வரையும் ரெஸ்ட்லெஸ் மைண்டு, அதனால பில்கிரிமேஜ் போய் தான் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. ஓகே, எல்லாம் பேசு. மீனா மாதாஜி, உங்களால் மீட் எடுக்க முடியுதா? நீங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, அவங்க கொஞ்சம் நியூ, இன்னும் அவங்க அது யூஸ் பண்ணல. சரி, பரவாயில்ல. ஓகே, அவங்க வந்து மீட் எடுக்க நினைக்கிறேன். பரவாயில்ல. சந்தோஷம் அது மாதிரியே போயிட்டாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நான் கொஞ்சம் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணேன். அவங்க தமிழ் தெரியாது அவங்களுக்கு, அது போயிட்டாங்க. ஓகே, சரி, பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதை முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து 5:45 இருக்குது. யாரெல்லாம் முடியுதோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நேரில் வந்து நேரில் வந்துடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் படிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவருக்கு ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.